அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சி திண்டுக்கல் சாலையில் அமைந்திருக்கின்ற ஆலம்பட்டி புதூரில் நாம் தமிழர் கட்சி மாபெரும் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்ற தலைப்பிலான மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறது. பிற கட்சிகள் நடத்துகிற மாநாடுகளிலிருந்து இந்த மாநாடு எப்படி தனித்துவம் வாய்ந்ததாக அமையப் போகிறது, இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன, இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். வருகின்ற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் தங்கள் பலத்தை காட்ட வேண்டுமென முனைப்பில், பேச்சுவார்த்தையில், கூட்டணி பேரத்தில், சூட்கேஸ் வாங்குவதில், தொகுதிகள் பிரித்து கொள்வதில் மும்முரமாக இருக்கிறார்கள். முதல்ல இது போன்ற கூட்டணி பேரத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலம் என்ன என்பதை காட்டுவதற்காக சில நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது அரசியலில் இயல்பான ஒன்று. அப்படி ஒவ்வொரு கட்சியும் பெரிய மாநாடுகளை கூட்டுவது, அந்த மாநாட்டில் அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் தனித்துவத்தை உணர்த்துற மாதிரி சில விஷயங்களை செய்கிறது. இதுதான் வழக்கமாக அரசியல் கட்சிகள் கொண்டிருக்கின்ற இந்த மாநாடு என்கின்ற டெம்ப்ளேட்டோட இயல்பு. இப்போ நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வச்சிக்காம தனித்து தேர்தலில் போட்டியிட போகிறோங்கிறத முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் 1.5 வருடத்திற்கு முன்பாகவே இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த நிலைப்பாட்டிற்கு வந்த உடனேயே 1 வருடத்திற்கு முன்பாகவே வேட்பாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சமூகவாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு அதில் ஆண்கள் பாதி பெண்கள் பாதின்னு சரிசமமாக பிரிக்கப்பட்டு இப்போ 234 வேட்பாளர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு தயாராக இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்கியவுடன் ஒவ்வொரு அமைப்பும் இப்படி பலத்தை காட்டுவதற்காக பெரிய பெரிய மாநாடுகள் நடத்துகின்றன என்று பார்த்தா சாதி சங்கங்கள், அமைப்புகள் இவைகளும் மாநாடுகளை கூட்டுகின்றன. மேலும் பொதுவாக தொழிலாளர் சங்கங்கள், அரசு ஊழியர்கள் சங்கங்கள் இவைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. தேர்தல் நேரத்தில் அந்த ஆளுகின்ற அதிகாரத்திற்கு ஒரு நெருக்கடி கொடுத்தோம்னா தங்களது கோரிக்கை என்பது ஏற்கப்பட்டு விடும் என்கின்ற ஒரு மனநிலையில் இப்படி சாதி சங்கங்களும் அமைப்புகளும் தொழிலாளர் சங்கங்களும் அரசு ஊழியர் சங்கங்களும் அரசு ஊழியர் அல்லாத பிற சங்கங்களும் இப்படி போராட்டங்களில் ஈடுபடுவது என்பது வாடிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக எல்லோருடைய மனநிலையும் இங்கே யார் பலமானவர்கள் என்பதை காட்டுவதற்கான ஏதோ ஒரு வேலையை செஞ்சாகணும். அந்த வேலையை வைத்து கொண்டு தான் தேர்தலில் அதன் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற வீகத்தோடு தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இதிலிருந்து தனித்துவமான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறது. அந்த கட்சி முதல்ல அறிவிச்சிருது, நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை, நாங்கள் எங்களுடைய கொள்கையில் தனித்துவமாக உறுதியாக நிற்கிறோம், சமரசம் இல்லாமல் கடந்த 15 வருஷமாக எங்களுடைய கொள்கையான தமிழ் தேசியத்தில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறோம், இதில் எந்த விதமான சமரசமும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதை அறிவித்துவிட்டு வேட்பாளர்கள் தேர்வில் அண்ணன் சீமான் கவனம் செலுத்தினார். இந்த முறை அண்ணன் சீமான் தெளிவாக திட்டமிட்டார். சமூக பிரதிநிதித்துவம், ஏன்னா ஏற்கனவே அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை முன்வைத்து பல போராட்டங்களை அண்ணன் சீமான் முன்னெடுத்தார். இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம், நமது அமைப்புக்குள்ள நாம் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துறவங்க மத்தியில் இந்த சாதி வாரியாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்யணுங்கிறதுக்காக அண்ணன் சீமான் என்ன பண்ணார்னா 234 தொகுதி வேட்பாளர்களும் சமூக ரீதியாக சாதி ரீதியாக பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு வழங்கப்படணும். அதோடு மட்டும் இல்லாமல் இதுவரை ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக ஒதுக்கப்பட்ட சமூகங்களாக இருக்கின்ற வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகத்திற்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கணும், திருநங்கைக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கணும்னு தேர்தலில் பங்கேற்காத சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு
தேர்தல் அங்கீகாரம் தருவதற்கு அண்ணன் சீமான் முடிவெடுத்துட்டார். அந்த அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு நடந்தது. பெரும்பாலான தொகுதிகளில் இளையவர்களுக்கு வாய்ப்பு என்பதை கட்சியோட சென்ற பொதுக்குழுவிலே அண்ணன் சீமான் தெளிவாக சொல்லிட்டாரு. வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் முற்றிலுமாக ஏறக்குறைய 80% இளைஞர்களை, புதிதாக தேர்தல் அரசியல் களம் காணும் இளையவர்களை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை நான் சந்திக்க போகிறேன் என்று அண்ணன் சீமான் சொன்னதில் தமிழ்நாட்டு அரசியல் களமே பெரும் பரபரப்புக்கு உள்ளானுச்சு. அது எப்படிங்க, ஒரு தேர்தல் தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மிகவும் சின்ன பையனாக இருந்தால் அந்த இளைஞன் மூலமாக அந்த தேர்தல் தொகுதியில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று பலவிதமான விமர்சனங்கள் இந்த முடிவு சார்ந்து ஏற்பட்டன. இப்போதான் அண்ணன் சீமான் மிக தெள்ள தெளிவாக விளக்குனாரு. இளைஞர்களை வைத்துக்கொண்டு, இளம்பெண்களை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுகுவதன் மூலமாக அரசியலில் இளைஞர்களின் பங்கேற்பு என்பது அதிகரிக்கப்படும். ஆண் பெண் சமத்துவம் என்பதை வெறும் பேச்சாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாம் தருகிறோம் என்று கூட சொல்லக்கூடாது. பெண்கள் தங்களுக்கான உரிமையை நாம் தமிழர் கட்சி மூலமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதான ஒரு கருத்து இந்த சமூகத்தில் ஏற்படணும் என்பதில் அண்ணன் சீமான் தெளிவாக இருந்தார். அதன் அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் முத்தான வேட்பாளர்களை பார்த்து அண்ணன் சீமான் தேர்ந்தெடுத்து 234 வேட்பாளர்களும் இன்று தயார் நிலையில் இருக்கிறாங்க. இவர்கள் மாநாட்டிற்கு முதல் நாளே அண்ணன் சீமானோட கட்டுப்பாட்டிற்கு இவர்கள் சென்று விடுவார்கள். மாநாட்டு மேடையில தான் ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியும் அண்ணன் சீமான் விவரமாக சொல்லி அறிமுகப்படுத்த இருக்கிறார். அண்ணன் சீமான் இன எழுச்சி பேருரை ஆற்றுவதற்கான மிக பிரம்மாண்டமான மேடை அங்க மாநாட்டு திடல்ல தயாராகி கொண்டிருக்கிறது. சென்ற வாரத்தில் தான் அந்த மாநாட்டிற்கான கால்கோள் விழா, தொடக்க விழா தமிழ் மந்திரங்கள் ஓத ஐயா இறைநெறி இமயவன் அவர்களால் நடத்தப்பட்டு முடிந்தது. அதிலிருந்து அந்த மாநாட்டு திடல்ல தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது மாநாட்டு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் மிக எழுச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். இது போன்ற மாநாடு பிற கட்சிகளின் மாநாடுகளிலிருந்து எது போன்று வித்தியாசப்படுகிறது என்று பார்த்தா, ஒவ்வொரு கட்சியும் தனது பலத்தை கூட்டுவதற்கான மாநாடாக அது கருதி அழைப்பு விடுக்கும். ஆனால் அண்ணன் சீமான் இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் தொடக்கத்திலேயே சொல்லிட்டாரு, இது வெறும் கட்சி மாநாடல்ல, இனத்திற்கான திருவிழான்னு சொல்லிட்டாரு. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களது உறவினர்கள் திமுகவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், அண்ணா திமுகவை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இப்போ புதிதாக தோன்றி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், எல்லோரையும் மாநாட்டிற்கு அழைத்து வாருங்கள். இந்த மாநாடு என்பது ஒட்டுமொத்த இனத்திற்கானது, இனத்தின் அரசியலுக்கானது. இந்த மாநாடு என்பது ஒரு மாநாடு எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக நடக்கப் போகின்ற ஒரு மாநாடு என அண்ணன் சீமான் நம்பிக்கையோட காத்திருக்கிறார். இந்த மாநாடு பிற கட்சிகள், பிற அமைப்புகள் மாநாடுகளிலிருந்து எப்படி வேறுபடுகிறது? ஒரு மாநாடுனா என்ன பண்ணுவாங்க? மற்ற கட்சியில் அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள், தலைவர்கள் எல்லோரும் மேடையில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அப்படி நடக்க போகிறது இல்லை. அந்த மாநாட்டில் படிக்கட்டுகள் போன்ற அமைப்புகள் இருக்கும். 234 வேட்பாளர்களும் ஆண்கள் பெண்கள் என 2 பக்கமும் உட்கார வச்சிருப்பாங்க. நடுவில் ஒரே ஒரு இருக்கை அண்ணன் சீமானுக்கு மட்டும் போடப்பட்டிருக்கும். அவரும் ஒரு வேட்பாளர், அவரும் ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறார் என்பதற்காக அந்த மேடையில் அவருக்கென்று ஒரு இருக்கை. பிற கட்சியின் மாநாட்டு மேடைகளில் என்ன நடக்கும்? அந்த தலைவர்கள் பேசுவாங்க, அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் பேசுவாங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்க? பிற கட்சிகளுக்கு சவால் விடுப்பாங்க, தங்கள் பலம் எப்படி இருக்குன்னு பாருங்க என்பதை காட்டுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மேடையில் அதற்கெல்லாம் இடம் இல்லை. அவர்களே இவர்களே தலைவர்களை புகழ்வது, அது போன்ற வேலைக்கு எப்போதுமே நாம் தமிழர் கட்சி மேடைகளில் இடம் இருந்ததில்லை. இந்த மேடையிலே அது கிடையாது. அண்ணன் சீமான் பேச போகிறார். அண்ணன் சீமான் எதை பற்றி பேச போகிறாரு? வருகின்ற 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி, அந்த கனவு ஆட்சி எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி முறைமையை தமிழ் தேசிய அரசு தரும் என்பதை பற்றி தான் அண்ணன் சீமான் அந்த மேடையில் பேச போகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேட்பாளரையும் அவர் அறிமுகம் செய்து வைத்து, அவர் போட்டியிடும் தொகுதியை அறிவித்து, இறுதியாக அண்ணன் சீமான் தான் போட்டியிடும் தொகுதியும் அறிவித்து அந்த மேடையில் பேச போகிறார். அதற்கு முன்னதாக மிகப்பெரிய கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன.
அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் 2026 ஆட்சி செயற்பாட்டு வரைவு புத்தகங்களாக அந்த மேடையிலே வெளியிடப்பட இருக்குது. மேலும் அந்த புத்தகமாக வெளியிடப்படுகின்ற ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 ஒரு திரைப்படம் போல பிரம்மாண்ட காட்சி அமைப்புகளோட ஒரு காணொளியா அந்த மேடையில் ஒளிபரப்ப இருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் வித்தியாசம் காட்டி தனது மாநாடு இதுவரை மற்ற கட்சிகள் நடத்திய எல்லா மாநாடுகளையும் தாண்டி இதுதான் சிறப்பான மாநாடு என்பதை உருவாக்க வேண்டுமென அண்ணன் சீமான் இரவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கிறார். இப்ப அண்ணன் சீமான் கட்சியின் உறுப்பினர்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தனித்தனியே அழைப்பு எடுத்து அண்ணன் சீமான் குரல் வாயிலாக ஒவ்வொருவரும் மாநாட்டிற்கு வர வேண்டும் என அலைபேசி அழைப்புகள் வர தொடங்கி இருக்கின்றன. சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காணொளிகளை வெளியிட்டு இந்த மாநாடு குறித்தான பொதுமக்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை அந்த ஐடி விங் செய்து கொண்டிருக்கிறது. மாநாட்டு செலவுக்காக மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேவை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பொருளாதார தேவை ஒட்டுமொத்த உலக தமிழின சமூகத்திற்கு முன்பாக அந்த தேவையை பற்றி பேசி அவர்கள் மூலமாக தொகை வசூலிக்கப்பட்டு இணையதளம் வாயிலாக தொகை சேகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு. இந்த நாளுக்குள்ளாக அந்த மாநாட்டு செலவு தொகையான ஏறக்குறைய 2 கோடிக்கு மேலே அங்கே தொகை தேவையாக இருக்கிறது. இந்த காணொளியை பார்க்கின்ற உலக தமிழர்கள் உடனடியாக தங்களின் பங்களிப்பினை மாநாட்டு செலவுக்காக வழங்க வேண்டுமென உரிமையோட கேட்டுக்கிற தாய் தமிழ் உறவுகள் ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டிய மாநாடு மட்டுமல்ல இது. இந்த மாநாடு தனித்துவமான பல விஷயங்களை நடைமுறைப்படுத்த போகுது. இந்நாட்டின் இருக்கை வசதியிலிருந்து இந்த மாநாடு நடத்தப்படும் விதம், அதாவது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கழிவறை வசதி, வாகனங்களை நிறுத்துவதற்கான தனித்த இடம், கூடியிருக்கிற பல லட்சக்கணக்கான தமிழர்கள் கூடி களைவதற்கான ஏற்பாடுகள், இதையெல்லாம் திருச்சி மாவட்ட உறவுகள் ஆலம்பட்டி புதூரில் மிக எழுச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். காணொளியை பார்க்கிற தாய் தமிழ் உறவுகள் பிப்ரவரி 21 சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு நாள், இந்த நாள் நம் இனத்திற்கான நாள், நாம் பிறந்த தமிழ் தேசிய இனத்திற்கான நாள் என்று கருதி அந்த நாளில் திருச்சியை நோக்கி எல்லோரும் வரணும். திருச்சி திண்டுக்கல் சாலையில் அமைந்திருக்கிற இந்த ஆலம்பட்டி புதூரில் நடக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் பங்கேற்று இந்த மாநாட்டை மாபெரும் வெற்றிகரமான மாநாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கு முன்பாக இருக்கின்ற கடமை என்று நான் கருதுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.